சங்கீத பாடம்ல என்ன பேசி தந்தை அப்படின்னாங்க. ஏன்னா ஒரு ஸ்பெஷல் டே என்ன ஸ்பெஷல் டே விமன்ஸ் டே அப்படிங்கிற ஒரு இன்னும் ஒரு ஸ்பெஷல் டே. என்ன ஒரு ஸ்பெஷல் தெரியாதா? பெண்கள் வந்து உலகத்துல எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படுறாங்க. நேற்று வந்து தந்தி நியூஸ் பார்த்துட்டு அதுல பின்னத்தை குறைப்பதற்கு ஒரு அம்மா வெற்றியா வேலை செய்யறாங்க. குடியை தோண்டி பணத்தை எரிக்கிறது, பணத்தை பதிக்கிறது ஒரு பெண். முடி எடுக்கிறாங்க ஒரு அம்மா, பாரத பெண்கள். ஒரு அம்மா பிளைட் ஓட்டுறாங்க, ஒரு அம்மா ஆட்டோ ஓட்டுறாங்க, லாரி ஓட்டுறாங்க, டேங்கர்ல ஓட்டுறாங்க. எல்லா இடத்துலையும் பெண்கள் வந்துட்டாங்க. சரியா? அதுக்கு உலகம் முழுவதும் பெண்களுடைய விமன்ஸ் அப்படிங்கும்போது அப்ரிஷியேட் ஆல்சோ ரிமெம்பர் தேர் வொர்க். ஒரு பெண்ணாக அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், எதை சாதித்திருக்கிறார்கள் அப்படின்னு பெண்களுக்கு ஒரு கடினமான பாட்டமாய் மாற்றம் பார்க்காமல் இவர்களுக்கும் சகல திறமையும் இருக்கிறது அப்படின்னு உலகத்திற்கு ஒரு நாள் அவர்களை நினைப்பதற்காக நான் இருக்கிறேன். அவர்களுக்கு நம்ம கண்டிப்பாக எழுதியிருக்கோமா? ಇಂದಿನ ಪರಿಶುದ್ಧ ನೇಮಕವಾದಂಥ ವೇದಕಾಲರು ಕೀರ್ತನೆಗಳು 11ನೇ ಅಧ್ಯಾಯ 1-7. ಪರಿಶುದ್ಧ 1:4 இன்றைக்கு நியமிக்கப்பட்ட வேதவசனம் சங்கீதம் 16 அதிகாரம் 1-7 வரை. ಯೆಹೋವನನ್ನು ಆಶ್ರಯಿಸಿಕೊಂಡಿದ್ದೇನೆ, ನೀವು ದುಷ್ಟನ ಕತ್ತಲಲ್ಲಿ ಯಥಾರ್ಥಹೃದಯರ ಉಳ್ಳವರನ್ನು ಕೊಲ್ಲಬೇಕೆಂದು ಬಿಲ್ಲುಬುದ್ಧಿ ಎದೆಗೆ ಬಾಣ ಹಾಕಿಕೊಂಡಿದ್ದಾರೆ ನೋಡಿ. You tell me a lot of times those skilled people have put that all over themselves and they are standing in the shadow of many of the good people. ಪಕ್ಷಿಗಳಂತೆ ನಿಮ್ಮ ಬೆಟ್ಟಗಳಿಗೆ ಓಡಿಹೋಗಿರಿ, ಆಧಾರಗಳೇ ಕೆಳಪಟ್ಟ ಮೇಲೆ ನೀತಿವಂತನಾದಲ್ಲಿ ಏನಾಗಿತ್ತು ಎಂದು ನನಗೆ ಹೇಳುವುದೇಕೆ? The Lord is sitting in his temple on his own throne in heaven, and he knows everything when he sees it all. ಯೆಹೋವನು ನೀತಿವಂತರನ್ನು ಅನೀತಿವಂತರನ್ನು ಪರೀಕ್ಷಿಸುತ್ತಾನೆ, ಬಲಾತ್ಕಾರಿಗಳನ್ನು ದ್ವೇಷಿಸುತ್ತಾನೆ. He will send burning coals and flaming sulphur down to the wicked, and they bring nothing in the scorching rain. The Lord Almighty does right and one justice done. Everyone who does right must see his face. Amen. இந்த 11ஆம் சங்கீதத்துல பார்த்தீங்கன்னா அதுல பெரியவர்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். சகோதரிகள் மட்டும் வாழைப்படுத்து பதில் சொல்லலாம். அவங்க ஒரு கிஃப்ட் கொடுப்பாரு. சரியா? எவ்வளவு பேர் அந்த பரிசு வாழறது ஆயிரமா இருப்பான். அந்த சங்கீதம் வச்சிருக்காங்க. இந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா 1 முதல் 7 வரை இருக்கு. இதுல பெண்களை குறித்து எல்லாம் பேச முடியுமா? அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. இந்த வசனம் இதற்கு மேட்டா இருக்கும். இந்த பெண்களை குறித்து பேசுவதற்கு இந்த செய்தி இந்த சத்தியம் சரியா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது சீக்கிரம் டைம் இல்லை. நீங்க ஃபுல்லா படிச்சு பெண்களுக்கு I trust in the Lord for protection, so why do you say to me, fly like a bird to mountain for safety? அதை நீங்கள் சொல்லுவீங்க. பெண்களுக்கு சொல்லுவீங்க. நான் கட்டளை மனிதர்களே நீங்கள் நாட்டுமாவை நோக்கி பட்டியை போல் மழைக்கு பறந்ததும் என்று சொல்லுகிறார்கள். இது எப்படி கூட்டாங்க? How it will suit for women? Take a women trainer. You can explain it possible. Okay. அது பாயிண்ட்
வச்சுக்கோங்க. நீங்க என்ன சொல்லுங்க? இது துன்மார்க்க வேலைகளுடைய செம்மையான எதிர்த்தனை அந்த வெளியபடி அந்த அன்புகளை நாங்களே கொடுக்கிறார்கள். அவங்க அம்பு எரிகிற கொடுக்கிறது இருக்கிறார். சம்பந்தப்பட்டவங்க இன்னும் கொஞ்சம் குளோஸா இவங்களும் ஒரு கை கொடுக்குறாங்க, அவங்களும் ஒரு கை கொடுக்குறாங்க. ஆதார் வந்து ஒரு அம்பு எரிகிற கொடுக்கிறது இருக்கிறாங்க. ஓகே, அவங்க கொஞ்சம் குளோஸா இருக்காங்க. வேற அது நீங்க கண்டே பிடிக்க முடியாது. குழந்தை மன ரொம்ப நன்றி வந்துட்டாங்க, ரொம்ப நன்றி வந்துட்டாங்க. ஏதோ பாப்பா சொல்றாங்க. அது எப்படி சொல்லணும் நான் சொல்லிட்டேன். ஓகே, அது தெரியும். நான் சொல்ல போற ஆக்சன் எல்லாரும் சொன்னீங்க, அது கணிக்க வரப்பா. God provides protection. God provides protection to refuge. Okay. இங்கே இன்னொரு காரியம் சொல்றாரு. 2-3 என்ன சொல்றாரு? The inevitable battle between evil and the godly. Evil and the godly. Battle. இப்போ தேவனுக்கும் விசுவாசம் நடந்த ஒரு யுத்தம் நடக்குது. என்ன battle between evil and godly and us. ஒரு battle 2 or 3 நீங்க பார்த்தா ஒரு battle. என்ன battle? விசுவாசத்துக்கும் தேவனுக்கும் நடந்த பெரிய யுத்தம். அதுல தேவனை ப்ரொடெக்ட் பண்றாரு. இங்க முடியல. அது ஒரு பேட்டர். நானே சொல்லி எனக்கு கம்ப்ளீட் பண்ண வேண்டாம். தெளிவா தெரியுது. இப்போ வந்து கண்டுபிடிக்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிரியேஷன். அப்ப அம்மாவுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வருது? பேட்டர் ஈவில் அனுப்பாங்க. கரெக்டா இருக்கா? யுத்தம் ஆண்டர் கேட்டு கீழ்படியா, கிசான் கேட்டு தண்ணியை சாப்பிடுறதா அப்படி ஒரு யுத்தம். கரெக்டா இருக்கா? 2 படித்தாங்க, 2-3 படிக்க ஒரு அம்பை போன்ற ஒரு சொல்லை எடுத்து ஏதா இருந்து எடுத்து அதை கொடுக்கிறாங்க. கொடுக்கிறார்கள் நாணயத்தை அப்புகளை நாணயத்தை கொடுக்கிறார்கள். 3வது அஸ்திபாரம் ஆதாம் யாரு? The foundation of God. அதே நிர்வாகம். அஸ்திபாரம் நிர்மூலமாகிறது. நீதிமான் நினைச்சீங்க நீதிமான்கள் நினைச்சாங்க. முதல் தேவன் தன்னுடைய தாயால் சிருஷ்டிக்கப்பட்ட அஸ்திபாரமான ஒரு ஆதாம் ஏவாள் விசுவாசத்தினுடைய பிடியிலே விழுவார், சந்தோஷத்தில் விழுவார்கள். இதை நம்ம ஜெபம் பண்ணி பரிசுத்தமாக்கி ஒரு நீதிமானமாக ஓடிக்கிறே. உங்க கேள்வி என் கேள்வி என்னை யோசிச்சு இங்கதான் மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு இதுல எப்படி வெளியே வராது, இது எப்படி நம்ம ஜெயிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு மெசேஜ், ஒரு 3-4 hours மெசேஜ் எழுதுறது. I think it will be very useful for you. Actually, women's role in Old Testament. சங்கீதம் 11:2 ஆதியாகமத்தில் தொடர்பான காரியம்.
ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துடைய ரகசியத்தை 3ஆம் ரகசியத்தை தாவீது 11ஆம் அதிகாரம் 2-3 இருக்கிறாரு. அந்த காரியங்களை நியூ டெஸ்டமென்ட்ல ஒரு பெண்கள் வந்து இன்னைக்கு எப்படி இருக்கணும்ன்றத என்னுடைய செய்தி நான் கொண்டு வர போகிறேன். Woman role is the New Testament text. புதிய பாட்டுக்கால சபையில திருப்ப நீங்க ஏவான பார்த்துட்டே இருக்கக்கூடாது. அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. ஒன்னே ஒன்று மட்டும் நீங்க ஒன்றிய தொடர்ந்து உன் வேதனையில் மிகவும் பிரயோகம் பண்ணுவேன். நீங்க ஒன்று மட்டும்தான் எதற்கும் புரியும். உன் வேதனையை மிகவும் பிரயோகம் பண்ணுவேன். யாருக்கு? ஏவாறு பழைய மாட்ட தாண்டி புதிய மாட்ட தாண்டி இருக்கக்கூடிய கல்வி வரைக்கும் வந்திருக்கோம். இன்னும் அந்த ஒன்று மட்டும் மாறவே இல்லை. எல்லாம் மாறி எல்லாத்துக்கும் சாமி தற்பொழுது நடக்கிறோம், தற்பொழுது பேசுகிறோம், தற்போது நம்முடைய எதிர்ப்பு எல்லாம் இருக்கு. ஒன்று மட்டும் இன்னும் மாறவே இல்லை. அது கொஞ்சம் மிகவும் வெளிப்பட்டாங்க. அது இன்னைக்கு இருக்கு. இது எப்படி மாற்றுவது, அது வேலை எப்படி மாற்றுவது, அதை மட்டும் சொல்லி கொடுப்பாங்க. Regarding the women's work in the New Testament, the saying வந்து பெண்கள் தான் அப்படின்னு நினைக்காது. ரொம்ப கவனித்து கேட்ட மாத்திரமே இந்த ரகசியம் புரியும். The secret you can understand. Paul's work regarding women in the Lord in the New Testament church were intended to correct what was happening in Ephesus, but the extent to which this passage applies to other situations is the substance of this testimony. ஒரு பேசக்கூடிய ஒரு காரணம் எவ்வளவு சபைகளில் பெண்களை குறித்து அப்போஸ்தலர்கள் எப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் பெண்கள் சபையில் செய்வார்கள், எதை அவர்கள் செய்யலாம், எதை அவர்கள் செய்யக்கூடாது என்பதை குறித்து பல இடங்களில் அவர் அதை ஆராய்ந்து பார்க்கிறார், டிஸ்கஸ் பண்றார். என்ன ஆகுதுன்னா the possible understanding including following the three steps. மூணே மூணு காரியம் சுருக்கமாக சொல்லி நம்ம சாதிக்கிறது. சரியா? மூணு காரியம் என்ன? the possible understanding, அதாவது பூர்ணமான வரையில் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையிலே ஒரு மூன்று விளக்கத்தை மாத்திரம் சொல்லி பெண்கள் சபையில அவருடைய பொருட்கள் என்ன, எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம பெண்கள் பண்ணணும். இந்த மூணு காரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணு காரியத்தை பற்றி பேசணும், சுருக்கமும் பேசணும் அப்படின்னா எனக்கு ஒரு 2 மணி நேரம் விரிவா பேசணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் எடுத்தா 3 நாள் ஆகும். இல்ல வருஷம் பூரா எப்படி பேசுறா பார்த்துட்டா நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னா 3 பாயிண்ட் சொன்னது மொழியக்கூடிய பாயிண்ட் இல்ல, தொடரக்கூடிய பாயிண்ட். இட்ஸ் நாட் எண்ட், இட் இஸ் பிகினிங். 3 கேபிட்டல் போடுது. யூனிவர்சல் இன்டர்பிரேஷன், யூனிவர்சல் இன்டர்பிரேஷன் அது விளக்கம் சொல்றோம். இரண்டாவது polemical interpretation, polemical interpretation, cultural interpretation. இது மூணு தமிழ் விளக்கம் கொடுங்க. இன்வால்வ்மெண்ட் என்ன? யூனிவர்சல் involving or done by all people. எல்லாரும் செய்யறது இவங்க செஞ்சாங்கன்னா யூனிவர்சல் என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. or things in the world,
Peace in the world. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் peace in the world. That is also called universal. Or in a particular group. ஒரு குறிப்பிட்ட கூட்டம், குறிப்பிட்ட ஜனங்கள். Universal interpretation என்கிற வார்த்தை நீங்கள் தியானிக்கும்போது எந்த அர்த்தத்தோடு இன்வால்விங் முதல் காரியம் இன்வால்விங் அடுத்தது ஆர் done by all people மூன்றாவது peace in the world then in a particular group universal என்ன அர்த்தம் இவ்வளவு அர்த்தத்தை நீங்க போட்டுக்கலாம் universal interpretation ஒரு ஸ்திரீ குறித்து நாம் சொல்ல வேண்டுமானால் அவர்களுடைய பங்களிப்பு இன்வால்வ் அவர்களுடைய பங்களிப்பு ஒரு சபை புதிய பாடல ஒரு பெண்களுக்கு அவர்களுக்கு சபையோடு இணைந்திருந்தார்கள் அல்லது அவர்களால் நிறைவேற்றப்பட்ட காரியங்கள் சபையை இதெல்லாம் செஞ்சாங்க இல்லை மூணாவது சொல்றது உலகத்தில் இருக்கிற காரியங்கள் தான் அந்த பெண்கள் இங்கே செஞ்சுட்டு இருக்காங்க நான் சொன்னது ஒரு குறிப்பிட்ட கூட்டமாக கட்டளை உண்மையா இருக்கிறாங்க This is a universal interpretation அப்படின்னு சொல்லி இந்த நான்கு கருத்துக்களையும் நம்ம பேசணும்னா இன்வால்விங் அப்படின்னு ஒரு பெண்கள் சபையில எவ்வளவு இன்வால்வ்மெண்டா இருக்கிறார் எவ்வளவு இன்வால்வ்மெண்டா இருக்கிறார் ஒரு சபையில ஒரு பெண் ராமோதனம் கொடுக்கிறாங்கன்னு சொன்ன இந்த சபையே வேண்டாம் வேண்டும் இன்வால்விங் அப்படின்னா பெண்களுக்கு ஒரு எத்தனையும் தேவை குறித்து இருக்கிறார் அதை தாண்டி அவங்க வரக்கூடாது அதை மீறி அவங்க செய்யக்கூடாது involvement அப்படின்னு சொல்லும்போது how they involving அதை மட்டும் சொல்லி கொடுக்கணும் universal interpretation இங்கே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரத்துல ஏவாள் பங்களித்திருக்காங்க ஏவாள் தோட்டத்துல ஏவாள் தனித்து விடப்படுகிறார் இன்னொரு டிக்ஷனரியில நான் பார்க்கிறேன் ஏழு தோட்டம் என்றால் அதை சபைக்கு ஒப்பிடுகிறார்கள் ஏழு தோட்டம் எங்க ஒப்பிடுவாங்க சபைக்கு ஒப்பிடுவாங்க ஒரு சபையாகிய ஏழல் தோட்டத்துல ஏவாள் தனித்து இருக்கும் பொழுது இவருடைய இன்வால்வ்மென்ட் but the universal interpretation her Lord in Garden of Eden she disobeyed the grace which given by God is lost தேவனோடு இணைந்திருக்க வேண்டிய இந்த ஸ்திரீ விசுவாசத்தை சொல்லி கொடுத்தபடியினால் அந்த இன்வால்வ்மெண்ட் எல்லாம் இருக்கு டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு இது கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம் Galatians chapter 3 verses 28 யூதரென்றும் கிரேக்கரென்றும் இல்லை அடிமை என்றும் தியாகியர் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கு மட்டுமல்ல ஏன்னா தேவனுடைய சபையில நாட்கள்னா that is not differentiate we are men we are women okay because of the physical center certain things they cannot do men can do that ஆனால் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ள நடந்து போகும் பொழுது இரண்டு பேரும் ஆண் என்றும் பெண் என்றும் வித்தியாசங்கள் இல்லை ஏன்னு சொன்னால் கிறிஸ்து வரப்போகிறார்
ஆம்பளைகள் எல்லாம் ஒரு கியூவை கூட்டிட்டு போகிறாரு, பெண்கள் எல்லாம் ஒரு பர்சன்டேஜ் கேட்டு கொண்டு போறாரா? இல்ல நீங்க ஆம்பளைகள் எல்லாம் ஒரு கூட போகிறாங்க, பெண்கள் ஒரு மன போறான்னு சொல்ல போறீங்களா? இல்ல போன வீட்டுக்கு கூட்டு போறீங்களா? அது எதுவுமே இல்லை. கொள்கை இல்லை, கொடுப்பது இல்லை. கொள்கை என்ன? கொள்கை கொள்கை என்றால் மனைவி. ஒரு மனுஷனுக்கு மனைவியை கொள்வார். தனக்குடைய சொந்தத்தை அது தனக்கு உறவை வாங்கிக் கொள்வது கொள்கை. கொடுப்பதை ஒரு கொட்டக்குடைய சென்று ஒரு கிராமம் நிகழ்வு. இவன் என்னுடைய மகள், இவனுடைய மனைவி. அவர் ரெண்டுமே என்ன இல்லை, கொள்கையும் இல்லை, ஒழுங்குமே இல்லை. அப்படின்னு அர்த்தம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே ஒருத்தராக இருக்கிறீர்கள். அதுதான் 10 ஸ்டேட்டா வேணும் சொல்றாரு. நீங்க வந்து ஒரு அம்மா சொன்னாங்க, இப்ப அம்மா இல்லை, 10 பொம்பளைக்கு தனியா சீட் போடுங்க, ஆம்பளைக்கு தனியா சீட் போடுங்க. இன்னும் அம்மா ஒரு 15 அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா, உன்னுடைய பார்வை, உன்னுடைய மனது, உன்னுடைய யோசனை ஒரு ஆணை மேல ஒரு பெண்ணை மூலம் எப்படி இருக்கிறது என்பது உள்ளதாக மக்கள் வந்ததை கேட்டிருக்கிறார். நீ பார்க்கிற விதம், நீ பேசுகிற விதம், நீ நடந்து கொள்கிற விதம் மற்றவர்கள் தப்பா இருக்கிறார். ஆனா என்னுடைய இருதயத்தில் நான் கத்தரை உண்மையா இருக்கிறேன் எழுத சொல்ல முடியும். இதுதான் நான் பவுல் சொல்றாங்க. அந்த ஆண் இருக்கிறது, பெண் இருக்கிறது, கிறிஸ்துவும் எல்லாரும் ஒரு சின்ன மாற்றத்தை ஆண்டு செய்யப்படுறாரு. இது வந்து அப்படியே மன மாற்றியா மாற்ற போறாரு. கிறிஸ்து வரும்போது எடுத்துட்டு அப்ப ஆண் என்று பெண் என்றால் இல்லை, தேவனுடைய சமூகம் மனவாறு நல்லதாலும் மனவாறு. சரி, எதுக்கு என்னுடைய மனைவி வேதம் கொடுத்தாரு, பிள்ளைகளை கொடுத்தாருன்னா இது உலகத்தை என்ன செய்வீங்க? ஆதாம் மட்டுமே இருந்திருந்தா எவ்வளவு பேர் பார்ப்பீங்க பூமியை? நீங்கள் போய் அழுது பெறுகிறீர்கள், பூமியை நிலப்படுகிறது சொல்லி அவர் தனிமே அழுதாமல் மழையாக ஒரு துணையை காண சொல்லி அவர்களுக்கு ஏற்ற துணையை தான் காட்டணும். தேவன் ஒன்றாக தப்பு செய்ய மாட்டார். அந்த ஏற்ற துணையை மாற்றுவதற்காக விளங்குகிறா? இந்த ஆளுடைய ஆளுமை இப்ப மனைவி ஆகட்டும், ஒரு கணவராகட்டும், but everybody everything they are perfect, but things are going to be controversial because of the evil influence. அதுதான் சொல்ற. அப்ப எதுக்குள்ள இந்த கிறிஸ்துவ சபைக்குள்ள வேற வசனத்துக்குள்ள சரியான ஒரு இன்வால்வ்மெண்ட் இல்லையோ அந்த நிமிஷம் உனக்கு தேவன் கொடுத்த கிருபை, தேவன் கொடுத்த அபிஷேகம், தேவன் கொடுத்த வல்லமை உங்களுக்கு நீங்கி போகிறது. கர்த்தருடைய ஜெகன் அற்றவளாய், கர்த்தர் ஜெகன் அற்றவளாகி மாறி விடுகிறாய். ஒரு இன்வால்வ்மெண்ட் சொல்றாரு, நீ ஆதாமோடு கூட இருந்து அவருக்கு நான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், உனக்கு நான் கொடுத்த ஜனத்தின் பேர் செய்ய என்னோ அவளை பார்க்க வருகிறேன். நம்ம உள்ளார என்ன நடக்கிறது? But it's not happened because she is not involved in the work which is given by God. That is universal interpretation. புரிஞ்சு போச்சா? இப்பதான் ஆரம்பிக்கிறேன். முதல் சப்ஜெக்ட் ஆரம்பிக்க போறேன். அது எவ்வளவு நேரத்தில் முடியும் நினைக்கிறதே. இப்போ there is no longer male and female. There is confusion. இனி ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. அப்படி பேரும் ஒன்றாக. நீங்க யாரு? நீங்க யாருன்னு ஒரு கேள்வி என்னன்னு சொல்லுங்க. நீங்க யாரு? நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவள். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு பொம்பளை, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவா, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பெண். கிறிஸ்துவுக்குள் நீங்க சொல்லுவோம், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவள், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன், அவ்வளவுதான். ஆனா அதெல்லாம் அவளா அப்படிங்கிறது மாறும் according to their faith. இதுக்கு பாருங்க, இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்லிக்கிறேன். Even if all Galatians chapter 3 verse 28 represents the idea of equal
equality is God's eternal kingdom. தேவனுடைய பரம ராஜ்யத்தில் ஆண்களுக்கு ஒரு இடம், பெண்களுக்கு ஒரு இடம் இல்லை. இருக்கா? இல்லை. அதனாலதான் நமக்குள்ள இருக்கிற ஒரே நம்பிக்கை கிறிஸ்தவனுக்குள் நாம் ஒன்றாக இருக்கிறோம். The ideal of equality is God's eternal kingdom, gender role. என்ன சொல்றது? ஜெண்டர் தானே. ஒரு நீங்க ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணா கொஞ்சம் பெரிய ஜெண்டர் போகும். அது இங்கே போவோம், மேல் ஃபீமேல் ஃபிட் பண்ணுவோம். ஜெண்டர் அப்படின்னாவே தமிழ் சொன்னா பாலினம், ஆண்பால் பெருக்கம் இல்லையா? இலக்கணம் ஆண்பால் பெருக்கம். நீங்க ஃபிட் பண்ணணும், நீங்க ஆனா பெண் சரியா? இப்ப பண்ணும்போது இது ரொம்ப ரகசியம், ஆணையோட கடையில் இருக்கிற ரகசியம். இப்படி சொல்றாங்க, the gender role should still be ordered as outlined in 1 Timothy chapter 2 verses 11 to 15. 1 தீமோத்தேயும் 2ஆம் அதிகாரம் 11 தொடங்கி 15 வரை கேட்பாங்க. வாசிக்கலாம். சிறியானவள் எல்லாவற்றிலும் அடக்கம் உடையவராய் இருந்து அமைதியோடு என்ன சொல்றாரு? கூடுமான வரைக்கும் இந்த பெண்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளமாக இருக்கிறது. ஏராளமாக இருக்கிறது. ஒரு மாசம் கேட்டாரு, இயேசு வீட்டில் உடனே இயேசுவின் கல்லறையை பார்க்கலையா அப்படி கேட்டவரும் அந்த சபைக்கு வந்து பெண்கள் தான் பார்த்தாங்க. ஒரு அம்மா சத்தமா சொன்னாங்க, அந்த பார்க்க உதாரணமா கேட்டாங்க, ஏமா பெண்களை கொண்டு போய் காமிக்கணும்? பெண்கள் தான் வரைமுறை, பெண்கள் தான் கட்டளுக்கு பிடிச்சமானவங்க, பெண்கள் தான் சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டியவங்க, பெண்கள் தான் நல்லவங்கன்னு சொல்லிட்டாங்க. அது அப்படி இல்லை, பொம்பளைக்கு வாங்கிப்பது. ஒரு ஆம்பளை ஒரு டீச்சர்கள் போய் அந்த கதையை பார்த்தோன்னு நினைப்பாங்க, ஏன் தெரியல அப்படின்னு அவங்க பேசுவாங்க. எதுவும் போய் படிங்க, கதைக்காக தெரியுமா? பொம்பளை படிப்பாங்க. அந்த அம்மா கட்டளை காலத்தில் ஊர் உலகத்துக்கு இருக்கு சரியா? உண்மையாக ஒரு வீட்டுல சாப்பிட தெரியாம கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு சாப்பிட போகும். இந்த அம்மா பார்த்துட்டு ஒரு நாள் பார்த்துட்டு அது சொல்றது பார்க்கணும், சொசைட்டியில நல்ல பேரு இப்படி பிடிக்கிறேன்னு தெரிஞ்சா யாரும் நம்பிக்க மாட்டாங்க. வெளியே சொல்லிடுறாங்க, ஏங்க நான் வந்து ஒரு சொல்லுவோமா அப்படின்னு. ஒரு நாள் ஒரு ஏமாந்து விட்டாரு. ஒரு தடவை காய்ச்சல் 2-3 தடவை காய்ச்சல் 2-3 தடவை காய்ச்ச உடனே அவரே காய்ச்சல். இந்த அம்மா புதுசு பாருங்க, ஐயோ எதுவும் ஆயிடுச்சு. சொன்ன வழக்கமா குடிப்பாரு, நீங்க இவ்வளவு குடிச்சாரு தூக்கு அந்த ஊரே தெரிஞ்சு முதல்ல சொன்னாரு. தூதர்கிட்ட கேட்கிறாரு, என்ன செய்யலாம்? என்னுடைய வீட்டுக்கு அறிவிக்கணுமே, என்ன செய்யலாம்? தூதர் போட்டாரு. ஒரு பெண்கள் இறுதியில் காணொலி நான் அனுப்புறேன், அவங்க எனக்கு தேடி வருவாங்க, அந்த செய்ய வேண்டிய காரியங்கள் செய்ய வருவாங்க. அவங்க கிட்ட சொல்லு மீடியா அவங்க அந்த நாட்டில் டெலிவிஷன் இல்லை, ரேடியோ இல்லை, மொபைல் போன் இல்லை, பேஜர் இல்லை, ஒண்ணுமே இல்லை. எனக்கு எப்படி நான் தெரிஞ்சுட்டு ஏற்று வைத்திருந்தாருன்னு அந்த அம்மா தான் அது செஞ்ச வேலை பாருங்க. ஏற்று சொல்றாரு, நான் மறித்தேன், அடக்கம் பண்ணுவாரு. 3ஆம் நாள் இறந்து போயிடுவாங்க. ஆம்பளைங்களுக்கு தெரியும், ஏற்க இருக்க மாட்டாரு. அவர் முன்னே போயிருக்காரு, எல்லாம் பேசாம இருக்காங்க. இவங்க ஓடுறாங்க.
நான் சொன்னபடியே வைக்கிறேன். உயிரோடு இருக்கிறவங்க எங்க தெரிவிக்கிறீங்க? மனிதர்களுக்கு தெரிவிக்கிறீங்க. அதுவும் பெண்கள் தான். தப்ப சொல்ல சரியாக சொல்லியிருக்கேன். அடுத்த ஒரு காரியத்துக்கு கொஞ்சம் வித்தியாசமா சொல்லிக் கொடுத்தேன். அடுத்து சொல்றாரு, நீ கேட்கிறத முதல்ல சரியா கேளு. கேட்கறது சரியா கேளு. நல்லா படிச்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு அப்புறமா போயிடுச்சு. வீட்டில் இருக்கிறவங்க புது வேலை கிடைச்சிருக்காங்க. விமோதமான 20,000 சம்பளம். திடீர்னு என்ன வருது? ஒரு வேற இடத்துல வேலைக்கு போகணும்னா ஒரு 45,000 50,000 சம்பளம் கிடைச்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்து அவரு என் மனைவி ஷாப் கொடுக்கணும்னு அவர் முதல் மனுஷக்காக சொல்லி புது வேலை கிடைச்சிச்சுன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு விஷயம் வந்து ஷாப் இருக்காது, ஒரு சடன் ஷாப் இருந்தாலும் வேலை சொல்லிச்சு அப்படிங்கிறது. நம்ம உன்னை கட்டமாக இருக்குது. இந்த மூச்சியெல்லாம் வேலைக்கு போய் ஒன்னமே வரணுமா? என்ன நம்ம கொஞ்சம் அமர்ந்து வரணுமா? பையன் பிரியத்தை போட்டு எங்க அம்மா வந்து போயிட்டு சொல்ல ஒரு கொஞ்சம் கேட்டாங்களா? எது சொல்ல போறாரு? நீங்க அப்படின்னா எனக்கு அவசராதீங்க, ஏன் தேர்தல் பண்ணா தேர்தல் வேலை கொடுப்பாரு, நீங்க கவலைப்படாதீங்க, தேர்தல் தெரிவிக்க நான் சொல்ல டக்கு நம்ம அமைச்சிட்டு பையனுக்கு போயிடுச்சு. அதுக்கு ஒன்று இன்னொரு 2வது அப்போ பவுல் அங்க எழுதுகிறார், கத்துக்கிட்டு பேசு, அதாவது ஒழுங்காக கேட்கிற எல்லாத்தையும் அப்புறம் கேட்பதற்கு தீவிரமாகி பேசுவதற்கு நிதானமா யார் சொன்னாரு? அவர்தான் யார் சொல்லியிருக்காரு? ஒரு பொண்ணு வந்தோம்னா நிதானமா எல்லாத்தையும் ஒழுங்காம கேட்கணும், ஒழுங்காம கேட்கணும். அந்த சுவாதம் இல்லை அப்படின்னா ஆத்திர காரியம் புத்தி சரியானவள் எல்லாவற்றையும் நீ உணர்ச்சி கொண்டே வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு வச்சுக்கிறீங்களா? அடக்கம் கொண்டவர்களாக இருந்து அமைதியோடு கற்றுக்கொள்ள கடவர்கள் உபதேசம் பண்ணவும் எது கொண்டு உண்மையா இங்க போவாத, இதை செய்யாத, உபதேசம் பண்ணவும் புருஷனை புத்தி சொல்லவும் உனக்கு புரியும். இப்ப ஆரம்பிச்சிருக்கேன். இது என்ன பாயிண்ட்? அதாவது ஈடுபாடு. நீ எதுலாம் இன்வால்வ் எதுலாம் ரெண்டு இன்வால்வ் ஆகலாம்னா புரிஞ்சவங்க ஆலோசனை பண்ணிட்டாங்க. சரியா? இப்ப காரண உட்கார்ந்து இருப்போம். ஓட்டுறது யாரு? பைக் ஏறிருக்காங்க, பெண்கள் பைக் வீட்டுக்காரர் ஓட்டு உணர்ந்துருக்காரு. வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னு கூட்டிட்டு ஓட்டுறது யாரு? ஹலோ, நிறைய அனுபவங்கள் நினைக்கிறேன். உண்மையா இல்லை ஆமான கொஞ்சம் ஆண்களோட நிகழ்வு டாக்டர் வண்டியை வித்ததால் வண்டியை வித்த காலம் எங்க பார்த்து கொடுக்குற வண்டி புரியுது நம்மளுக்கு புரியும் நினைக்கிறேன். அது சொல்றாரு, வண்டியை வெளியே உட்கார்ந்தவொடனே தோற்ற மொழியே போங்க, ஆக்கிரத்தை வெளியே காட்டுறாங்க. தோற்ற தோற்று அடுத்து உபதேசம் பண்ணவும் அதிகாரம் செலுத்தவும் அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கப்படவில்லை. அவர் அமைதியாக இருக்கணும். எல்லாத்துக்குமான் கேட்காதீங்க. அது அடுத்த பயன் வர எல்லா நாட்களிலும் முதலாவது வேதாளத்தை ஆயிரம் சிருஷ்டித்தார். ஆறாவது முன்னால 7வது சிருஷ்டித்து இருந்தா 6ஆம் கேள்வி அதோட கேள்விதான். ஆனா 6வது அந்தாட்சி சில நாட்கள் கழித்து இவன் தனியா இருப்பான் அப்படின்னு அவங்க ஒரு துணை இப்ப போய் தனியா போய் தனியாக இருக்காரு. அதுக்கு சமாதானம்
கம்பேனியன் அப்படின்னு சொல்லி ஏவாவை உதாரணம். அதனால ஆதாம் நம்பியை ஒழுக்கு அதுலேயும் கொஞ்ச நாள் தான் ஒழுக்க வழி ஏற்காடு கொண்டு வெளியே கொண்டு காட்டு செய்யணும். டைம் சாப்பிட்டு டைம் போட்டு உட்காந்து தோற்றுறோம்னு இருந்தவரை நம்ம தகப்பனாகிய முதலாம் ஆதாம வெளியே கொண்டு வந்த பெருமை யாருக்கு சேரும்? இந்த ஏழாவது இன்னைக்கு கூட இதுல ஏழாவது இருக்காங்க. ஆதாரம் இல்லை, ஏழாவது இருக்காங்க. புரிஞ்சு கொள்ளுங்க. இது ஏழாவது சேர்ந்த கல்யாணம் ஆன உடனே முதல் வர தெரியுமா? 7 கை வைக்கணும். காரியம் ஆடுவதை காரணம் காரணம் உணவு இத்தனை பெண்களுக்கு சபைகள் சாட்சி அளித்தார். என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய மாமியார்கிட்ட என்னுடைய மாமனுக்கு இந்த கணவருக்கு நான் கீழ்ப்படித்து நடக்கிறேன் எழுத சொல்ல முடியும். எழுத சொல்ல முடியும். கட்டண ஆவணத்துக்கு நாட்கள் அவங்களுடைய சுவாபம் என்ன சுவாபம் வெளிப்படும். அது இன்வால்மெண்ட் யாரும் இருக்கா? பேரண்ட்ஸ் ரிகவர் இன்ட்ரெஸ்ட் the children, the problem arises. The problem arises. என்னைக்கு ஒரு கணவன் மனைவி குடும்பம் இருக்கும்போது அதில் பெற்றோருடைய காலைகள் இருக்கும்போது அவங்க வெளியே பைக் வாங்குறது மட்டும்தான் நம்ம ஸ்டார்ட் பண்றது மட்டும்தான் நம்ம கீழே போடுறோம். வண்டியை ஸ்லோ பண்ணுங்க, வண்டியை வேகமாக ஓடுங்க அப்படிங்கிறது அவங்க ஓட்டுறதுக்கும் அவங்க நம்ம ஓட்டுறதுக்கு உண்மையே தெரியாது. அதே மாதிரி வாழ்க்கை தாலி கட்டினா உடனே மாட்டிட்டியா? இது நான் சொல்லதான் நினைக்கிறேன். இது என்ன சில குடும்பங்களில் இது நடைபெறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா கிறிஸ்துவுக்குள்ள அவர்கள் இன்றைக்கா இருக்கும். ஒரு கணவனாகட்டும் ஒரு மனைவியாகட்டும் ஒரு குடும்பமாகட்டும் அவங்க கிறிஸ்துவை நேசிப்பார்கள். நேற்று பாருங்க நிறைய பேர் பயிற்சி 3 மாசத்துக்கு ஏன் தெரியுமா? அவங்களுக்கு வேலை கட்டணம் தேவையில்லை, வீட்டில் உட்காந்து விளக்கணை தலைவர் இருப்பாங்க. அது வேற தானே. ஏன் வாழ்க்கை இப்படி குழப்பமா இருக்குன்னா அவங்க கிறிஸ்துவை தேவைனால நம்ம பிள்ளைகளுக்கு அதை சாப்பிடும். இந்த பிள்ளைகளுக்கு சாபமா இருந்தால் அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதங்கள் இல்லை. ஒருவர் அல்லது இன்னொரு சிறியானவர்கள் என்ன செய்யறாங்க? குடும்பத்தை குத்தியுள்ள வீட்டை கட்டுகிறார். குத்தியில்லாத எழுந்து போடுகிறார். குத்தியில்லா கணவன் வீட்டை கட்டணும் இருக்காங்க. ஒரு குடும்பம் கட்டப்படுவதற்கு, ஒரு கணவன் ரசிக்கப்படுவதற்கு, ஒரு பிள்ளைகள் ரசிக்கப்படுவதற்கு ஒரு சாப்பாடு மட்டும் சாப்பாடு ஒரு பாகத்தையும் கூட்டி வந்தாங்க. எப்போதுமே பிள்ளைகளுக்கு பார்த்தா அப்பாவை விட அம்மா கிட்ட அட்டாச் பண்றாங்க. ஏன் தெரியுமா? பார்த்து என் பிள்ளைகள் செய்யறது சாப்பிடல. அந்த முதல்ல இருந்து ரெண்டாம் ஒரு சபைக்கு முடிச்சோட இருக்காங்க. சில பெண்களுக்கு வாழ்க்கைகள் இருக்காங்க. நான் கேட்கிறேன், அடிக்கடி உடம்பு செய்யல நேரம் அடிக்கடி உடம்பு எல்லாம் போது அவங்க சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமைகள்ல 10:30 மணிக்கு வேலை கல்யாணம் ஆனதுன்னா அவங்க வருவாங்க. வீட்டை 10 மணிக்கு போடுவாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? செவ்வாய்க்கிழமை நீங்க என்ன சொல்லுவாங்க? செவ்வாய்க்கிழமையா மறந்தே செவ்வாய்க்கிழமையா இன்னைக்கு மறந்து போயிட்டேன். மறந்து போவாங்கன்னா மருந்து கொடுப்பாங்க. இது என்ன பிரச்சனை? பிரச்சனை எவ்வளவு வேண்டாம். அப்படி ஒரு ஆலயத்திற்காக நீ கிறிஸ்துவை தேவையானால் ஆலயத்திலும் கிறிஸ்து இல்லை. உண்மையான இருதயத்தில் கிறிஸ்துவை தேடுவாயானால் ஒரு குடும்பத்தில் நாட்டு வைப்பாங்க. அது பெண்களுக்குண்டான ஒரு விசேஷத்தை கொண்டாந்து அதனால்தான் ஏழைகளுடைய வீட்டில் கூட இதனால் பெண்களுக்கு அறிவித்தார். புரிந்து கேட்கிறேன் போடுங்க. 1000 காரணம் வெளியே வச்சிருக்காங்க. சபைக்கு மட்டும்தான் உறவு தெரியணும் இருக்கும். ஆனா அந்த பொதுவாக உறவு நல்ல சபைகளுக்கு தான் அவங்களுக்கு விரோதம். சபைகளுக்கு விரோதம், வேலை விரோதம். அப்படி சபைக்கு வராங்க. வாழ்க்கையில சேர்த்தா இருந்து குறைக்கணும். பிள்ளைக்கு கல்யாணம், மகளுக்கு கல்யாணம், மகளுக்கு கல்யாணம், ஏதாவது நல்லது சேர்ந்தா வேணும். அதுதான் ஒரு ஐக்கியம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வருவோம், காட்டில் வரமாட்டாங்க. அதுக்கு விளக்கத்தை பாதிக்கிறார். யூனிவர்சல் இன்டர்பிரேஷன். இந்த ஆட்கள் யாரு? யூனிவர்சல் இன்டர்பிரேஷன். அதே இன்னொரு கிறிஸ்துவ அவங்க என்ன
கிறிஸ்தவர்களுக்கு பங்கு இல்லை. கிறிஸ்தவர்கள் பங்கு இல்லை. இது யாருடைய பங்கு எங்களுக்கு? செய்ய வேண்டிய காரியத்தை ஏவாள் செய்யாமல் அதை எங்க இருக்கணும்? தன் கணவன் வேலைக்கு போகிறார், ஒரு ஏவாள் மனை நினைக்கணும். தேவனுடைய பிரச்சனத்தில் தன் கணவன் திரும்பி வர வரைக்கும், தன் கணவனை பத்திரமாய் கத்தை கொண்டு சேர்க்க வரைக்கும் இவர் சிறப்பு இருக்கணும். ஆனா வேலை சொல்லுகிறது, நீ காசு அழைத்த உடனே செவி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது புருஷனின் சேர்த்து வெளியே கொண்டு அடுத்த பகுதி நான் சொல்லி கொடுக்கிறேன். ஆழமா இருக்கும், வருத்தமா இருக்கும், போடக்கூடாது. அடுத்த பகுதி for as long as the creation continues, but the way of cooperation, Matthew chapter 22 verse 30, discuss the status of marriage in new creation. உயிர் எழுந்தது அவர்கள் பரலோகத்திலே யாரு யாரு கணவனாகட்டும் மனைவியாகட்டும் மனிதர்களாக மாறி வரலாம். தேவதூதர்களை போல மாறிவிடுவார்கள் என்று தேவன் சொல்கிறார். It differs from the picture of the creation of life in Genesis chapter 2, 23 and 24. இரண்டாம் அதிகாரம் 23, 24 ஆகியாகும். தேவனாகிய கர்த்தர் மனுஷரில் இருந்து எடுத்த வினா எழுத்தை மனுஷியாக உருவாக்கினபடியால் மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். இவள் என்னுடைய எலும்பின் எலும்பும் என் மாமிசத்தின் மாமிசமாய் இருக்கிறாள். மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் இவள் மனுஷி என்று அழைக்கப்படுகிறார். அப்போ ஒரு பெண் எங்கே இருந்து எடுக்கப்பட்டவள் இல்லையா? Where she was taken out from. ஆதாமுடைய விழா எலும்பிலிருந்து ஏவாளை கர்த்தர் பிரித்தெடுக்கிறார், உருவாக்குகிறார். இப்போ இந்த வார்த்தை நாம் பார்க்கிற போது எனக்குள்ள என்ன இருக்கு ரகசியம் என்று சொன்னால், and it applies to the present life only in special and limited sense. This is a special and limited sense. எல்லா விரும்பலையும் கொஞ்சம் எடுத்து ஏதாவது உருவாக்குறாங்க. ஒரே உள்ளாக அப்படின்னா ஒரு மனுஷனுடைய ஒரு பகுதினா மனுஷன். அப்ப இவள் எழும்பின் எழும்பும் பார்த்து பாருங்க. விவாதம் எழுந்து எடுக்கும் போது பார்த்து பாருங்க. எழுந்த எழுதுறாரு. எழுந்த எழுத்து என்ன பண்றது? அந்த இடத்தை சாதனை அடைக்கிறார். அப்ப எழுத்தும் போது எழுத்து மட்டும்தான் வரணும். எழும்போட பொழுது வெளியே இருக்கிறார், சாத்தையும் எடுக்கிறார். இது ஒரு சயின்ஸ் படி நீங்க பாருங்க. Every human being come out of Adam's body. The relativeness, ரத்த சம்பந்தம் சொல்லுவோம். எல்லாருக்குள்ள அந்த ஒரே காரியங்களை கஷ்டப்படுகிறது. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய எலும்பை மாத்திரம் எடுத்துருந்தா பரவாயில்ல, எலும்போடு கூட சேர்த்து கொஞ்சம் சட்டையை எடுத்திருந்தாங்க. அவன் சொல்றா, இவள் என்னுடைய எலும்பில் எலும்பும் என் மாம்சத்துல ஒரு மாம்சமாய் இருக்கிறபடினால் மனுஷனுக்குள்ளிருந்து எடுக்கப்பட்டால் இவள் மனுஷன் எனப்படுவார். ஓகே, அதோட இந்த ரெண்டு பேரும் இவர்கள் இருவரல்ல ஒருவர். They are not two, they became
one. இதுதான் நிறைய இடங்களில் ஐடென்டிஃபை பண்றாங்க. இன்னைக்கு ஒரு கணவன் மனைவி திருமணம் ஆன உடனே ஒரு வேதாகம செய்தி என்று நீங்க சொல்லணும் அப்படின்னா, வேதாகம செய்தியில எந்த திருமணம் ஆனாலும் திருமணத்துக்கு சொல்லக்கூடிய நீங்கள் இருவர் அல்ல ஒருவர். You can understand both of you and involvement in one status. And at the end of the day, they take their own decisions and make up their own way. இங்கதான் பிரச்சனைகள் வருவாங்க. இந்த கணவன் என்ன சொல்றாங்க, இத்தனை காலம் எங்களை பேசிட்டு வளர்த்து எடுத்து ஆளாக்கின யாரோட பேசிட்டு அவங்க பேச கேட்காம யாரும் ஒன்று செய்யறீங்க. இது கூடு அதே மணி சொல்லுவாங்க, இத்தனை காலம் வந்துட்டு நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து கஷ்டம் கூலிஷ்னஸ். ஆனா உங்களை கஷ்ட பிரித்து ஒரு ஆட்களே இல்லாம ஒரு இருந்த கட்டத்தில் செய்யப்படாது. அடுத்த தெருவில் இருக்கும், என்ன செய்யணும், அடுத்த தெருவுக்கு போவோம். பெண்ணை திருமணம் பண்ணி கொடுக்கும்போது இந்த பெற்றோர்கள் சொல்லுவாங்க, இருந்தான் ஒரு 4 நாளைக்கு அந்த ஏரியாவுக்கு தண்ணிதாரி வரவே வேண்டாம். 4 நாளைக்கு BW50 வாட்டர் டேங்கர் வரவே வேண்டாம். அவ்வளவு திருந்துவாங்க. இருக்கு அடுத்த தெருவுக்கு நகரை கட்டி கொடுத்து அங்கேயே எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஈஸ்லாமுக்கு ரவேகளை முடிக்கிற பொழுது ரவேகள் அனுப்பும்போது என்ன நடத்தினாங்க, இது அடி கொடுக்க போறாங்க. யார் அடி கொடுக்க போறாங்க? இவள் தன் மனம் முடிக்க போகிற ஈஸ்லாமை பார்க்கவே இல்லை. ஆபரகமுடைய வேலைக்காரர் ஒரே ஒரு வாரம் சொல்றாங்க, என்னோட அனுமதி கர்த்தத்தை செய்யலாம். இந்த காரியம் கற்றால் வந்தது நீங்கள் தடை சொல்லாதீர்கள் சொன்னாங்க. நீ கூட்டிட்டு போங்க, வருமானம் கூட்டிட்டு போங்க. அந்த அம்மா ரெடி ஆகிட்டாங்க, போயிட்டு சொல்றாங்க. அப்பதான் ஈஸ்வர பார்க்க எத்தனை அழுது இருக்கணும், எத்தனை அழுது இருக்கணும். அப்போ உங்களுடைய மாசத்தை உங்களால விட்டு கொடுக்க முடியல, உங்களுடைய உறவை விட்டு கொடுக்க முடியல. Better keep your daughter at home. Now, don't send it out. Better keep it with you. The better is not for you. Whatever is not. Better keep your daughter in your house. Can be with you. That's a part of the radio mission of Chico. After the way I know, நீ போயிடுற அதுக்கு போய் நம்ம எல்லாமே யோசிச்சுப்பார். இதெல்லாம் சில கீழ்படியாமல் எப்படியும் ஆட்கள் இழந்திருப்பாங்க. தேசத்துக்கு கீழ்படியாதவர்களுடைய வாழ்க்கையை கேட்டு பாருங்க. நம்ம சொல்ல கேட்டு பாருங்க. கத்த சூழல் நடத்துவார். தன்னுடைய வாழ்க்கைக்கு சென்று மனுஷனை தேடி 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 அவன் சொல்லணும், இவன் சொல்லணும், இவன் பண்ணணும், அவன் பண்ணணும். This is all big confusion. இந்த துவக்கம் என்ன தெரியுமா? நான் சொல்றேன், அற்பமான யாருடைய ஈஸ்டாக்குடைய திருமணம் அற்பமான எப்படி ஆரம்பிக்கிறாங்க. அவன் திருமணம் எப்படி ஆரம்பிக்கிறது? போனா என் ஆபிரகாமுக்கு ஒரு மகன் உண்டு. கர்த்தரின் ஆண்டவர் என்னுடைய எஜமானை அதிகமாக ஆசிரியத்திருக்கிறார். ஒரே பெரிய ஈஸ்டாக்கு அவருக்கு ஒரு பெண்ணு நான் வந்திருக்கேன். கர்த்தருடைய காரியத்தை வாய்க்க செய்வதனால் நீங்க எப்படி நான் சொல்றேன். அந்த இடத்துல யார் வேலை செய்யறாங்க? ஆபிரகாமுடைய மகன் ஈசாக்கு ஒரு பெண்ணை கேட்க யார் போறா? மூத்தவர்கள் ஆபிரகாமும் நம்புறான், ரெபெக்காவுடைய குடும்பமும் நம்புது. நீங்க ஆபிரகாமுடைய சந்ததி, ஈசாக்கின் சந்ததி, யாக்கோபின் சந்ததி என்று சொல்லி நம்ம மாற்றத்தை கொள்ளுமே. அந்த சந்ததி வருவதற்கு யார் காரணம்? ஒருவேளை தேவனுடைய. You try to learn to respect the servant of God. If you want to overcome, I am not a loser, you are the loser. எல்லாம் குழந்தையை கேட்டு உன் பின்னால் வந்து நான் பேசுகிறேன். கர்த்தர் வேதத்தை தூக்குற நாள் இருக்கிற இந்த சபை உங்களுடைய மந்தை நீ மேம்பட்டு இந்த சபையை நடந்துகிற எல்லா விதத்திலும் நடத்தணும். நீ கேட்கிற கேள்விகளா பதில் சொல்லணும், நீ பேசுகிற வார்த்தைகளா செயல்படுகிறோம். அது இஸ் நாட் ஆஃப் மை பிசினஸ். சொன்னாரு, டோன்ட் இன்வால்வ் இன் பிலீவர்ஸ் லைஃப், டோன்ட் இன்வால்வ். ஏன் கேட்கிறேன்? கொட்டி செய்ய கூட அவன் கேட்பான், ஏன் அந்த கலந்து நல்பா அம்மா விழதான் முடியும் இதோடு ஏன் கருக்குழந்தை தேடி கொண்டீங்க வெள்ளப்படுவார்.
புளி கொஞ்சம் வெட்டும் போது எங்க அப்பா 6 அடி இருக்கிறாரு, நீங்க 5 அடிதான் அடிச்சிருக்கீங்க, சீக்கிரம் போட்டி அவன் அறிவு ஊழியராக எத்தனை பணத்தை கொடுத்துருக்கீங்க, அறிவுறவனுக்கு புளி வெட்ட ஊழியராக முடியும். இந்த வேலையெல்லாம் செஞ்ச ஊழியர் அவனுக்கே முடிவு வைக்கிறாங்க. அதையும் மீறி இந்த நெருங்காக தெரியுமா, இந்த சபையை நான் எடுக்கும் போது கருத்தை விடையை வாழ்த்து கொடுத்தேன். These are your sheep, you are the shepherd. இந்த மந்தையில் நிறைய ஆடுகளுக்கு சீக்கிரம் சேர்க்கப்படுற, ஆனால் ஆடு கீழ்படியாக தாவீதுடைய கண்ட்ரோல் ஆடு இருந்துச்சு. சிங்கத்துக்கும் பயப்பட வேண்டாம், கரடிக்கும் பயப்பட வேண்டாம். ஆனா தாவீதுடைய அந்த எல்லையை பெரிய பெரிய தாண்டி ஒரு ஆடு போகுவானால் தாவீதால இந்த ஆட்டை காப்பாற்ற முடியாத அந்த சிங்கத்தின் வாய்ப்பு கிடையாது. If you are under the control of the Spirit, under the knowledge system of the servant of God, you will be safe and God will protect you because of the prayer of the shepherd. The sheep, nothing will happen. If you are beyond and want to walk and take yourself, you are wrong. Even the servant cannot save you. I cannot send the protection over you. நான் உங்களை பாதுகாக்கவே உங்கள் பின்னால் ஓடி வர முடியாது. ஏன்னா 160 குடும்பங்கள் இருக்கிறது. எல்லா குடும்பத்துக்கும் காலையில் போய் துப்பாக்கி முடியுமா, சாட்சியால் கேட்க முடியுமா, சூழ்நிலையால் கேட்க முடியுமா? This is what happened today. The church. And here this is all universal interpretation. எங்கள் மக்கள் ஒரு சபையில் சொல்றது காரணம். அடுத்த ஒரு காரியத்தை சொல்லும்போது வேகமா சொல்றாரு. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசித்து பாருங்க. Matthew 19 verse 11 and 12. அதற்கு அவர் வரப்பட்டவர்களே நல்ல கவனிங்க. நான் பண்ற பிரச்சனை அப்படி இருக்கு, ஏற்றுடையதா இருக்கா? இது யார் ஏற்றுக்கா தெரியுமா? வரம் பெற்றவர்கள் அதை கேட்பாங்க. Those who received the gift of the Holy Spirit, பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் பலன் உனக்குள்ளே கர்த்தருடைய ஆவி, கர்த்தருடைய வசனம் இடைவிடாத விளையாட்டு இருக்குமானால் இந்த வார்த்தை உன் இருதயத்தில் அங்கும் உன் காதுகளுக்குள்ள வரும். இல்லைன்னா உனக்குள்ள தந்துக்கலாம இருக்கும். நீ அந்த சொல்றது யார் கேட்கிறான்னு உலகத்தில் யார் கேட்பாங்க? ஒரு ஆடு தன் மேய்ப்பனுக்கு நேரத்தை வாசித்து பாருங்க. ஒரு மேய்ப்பனுக்கு ஆடுகளின் தப்பத்தை அவன் அறிவிக்கிறான். அவைகள் அவனுக்கு பிடிக்கும் இருக்காங்க. அப்போ ஒரு மேய்ப்பனுக்கு ஒரு மந்தைன்னு சொல்லும்போது இந்த மந்தைக்கு மேய்ப்பனுக்கு ஒரு ரசம் ரிலேஷன்ஷிப், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அது அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா பிரச்சனை மேய்ப்பனுக்கு இல்லை, மந்தை ஆடு தான் பிரச்சனை. மேய்ப்பன் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆடு நேரம் மேய்ப்பன் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா அந்த ஆடு மேய்ப்பன் கொண்டு இடத்துல மேய்ச்சா அவர்களை உள்ளூரில் மேய்த்து அவர்கள் பதிகளையும் இதை கொண்டு போய் கொடுக்கிறார். அப்ப சொல்ல மனிதர்களுடைய கொள்ளத்தான் நடந்தாலும் பொருளாதார பயப்படைய தேவையை நோக்குள்ள கோடும் ஒரு காரியம் நினைக்கிறேன். ஒரு வாணிப சபையை காண்பித்தேன் கொழும்புல. கையில் குடிக்கூட அறிவு இருக்குமே அப்படின்னு கேட்டேன். ஆமாயா நிறைய பேர் அந்த வரணும் சொல்றாங்க, என்னால இப்போ அந்த ஊழியர்களுக்கு வர முடியாது சூழ்நிலை அப்படின்னா எனக்கு என்னோட கூட ஒரு மாற்றத்திற்காக நிறைய ஜனங்கள் இவர்கள் இருக்கிறதுக்காக வாணிப சபை இப்போ டைம்ல பார்த்து கமிட்மெண்ட் ஐயாவது இருக்கு சபையில கையில் இருக்கிறாங்க என்பதை your right leg below the knee 3 inches ஒரு large பண்ணிருக்காங்க. Even I can see the scar on your leg, right leg. You know why? In that accident, அந்த விபத்து நடக்கும் பொழுது நீ மறித்து போயிருப்பாய். உன் தலையின் மேல் ஏற வேண்டிய அந்த வாசகம் உன் காணின் மேல் ஏறுகிறது. என்னை நோக்கி வர வேண்டிய காணிக்கு உலகத்தை நோக்கி ஒழிக்கிறதா அந்த சின்ன ஒரு தண்டனை கொடுத்து நீ மனம் இருந்து வளர்ந்து ஒரு வாணிபர் தான். Suppose he should travel towards God, but he travels towards the world. அப்ப
சாப்பிட்டு அந்த நாளை ஆண்டவர் கண்டது சாப்பிட்டு அப்புறம் காப்பி கிடைக்கல அந்த ஆயுஷ காப்பி உழவுறாரு கணக்கு பார்த்தா இவ்வளவு நீரம் கையில் போட்டுது எப்பொழுது பார்த்து எல்லாம் அசந்து போயிட்டாங்க கஷ்டம் ஒரு அழைப்பு கொடுக்கிறது என்ன சொல்றாரு நீ எனக்கு சொந்தமானவன் நீ எனக்கு சொந்தமானவன் அப்ப சொன்ன காப்பி சொன்னேன் உனக்கு சமைப்பது இருக்கும் உனக்கு பிரச்சனை இருக்கும் உனக்கு வேலை இருக்கும் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் பெருமையா கஷ்டங்களை என்னுடைய என்ன செய்யணும் தெரியல பேருந்து மீன் பிடிக்கிறவனாக இருக்கிறார் இது முதல் நானே மனுஷர்களை பிடிக்கிறவனாய் மாற்றினேன் சொன்னாரா பேரு சொன்னாலும் சாப்பாடு மீன் பிடிக்கிறேன் மீன் பிடிச்சாரா இருக்க முடியும் சாப்பிட்டு சாப்பிட முடியும் நீ மனுஷனை குடிக்க என்ன செய்வேன் காசு எங்க போவேன் வேலை சொல்கிறது அவன் எல்லாத்தையும் அங்கே வீட்டு இயேசை வீட்டு இயேசு யோசிக்கிறையா இயேசு அவனை நடத்தலையா உலகு சோம்பேறித்தனமா இந்த காரியம் சொல்லி கட்ட ஒரு நாள் சொல்ல மாட்டான் உலகு வேலை கொடுக்கிறதால ஒரு திட்டமான ஒரு அழைப்பு ஒரு தெளிவான ஒரு அழைப்பு ஒரு உறுதியான ஒரு அழைப்பு நிச்சயமான அழைப்பு கர்த்தர் உனக்கு வெளிப்பாடானால் எல்லாத்தையும் ஆயத்தமாக்கின திட்டா இந்த அழைச்சிட்டு வராது அதுதான் எதை தெரிந்து கொள்ளும் போது ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணுறார் ஒரு ஊழியக்காரர் எழுதலாம் ஆபரணாமை கருத்து அழைக்கிற பொழுது ஆபரணாமிலிருந்து ஒரு தரத்தையும் ஒரு இடத்தையும் அந்த வேறு ஆதாரத்தையும் எடுத்து அழைக்கிறார் இங்கிருந்து நம்ம பெங்களூர்ல யூட்டிலிட்டி பில்டிங் இருக்குன்னு சொல்றாங்க இருக்க பெங்களூர்ல யூட்டிலிட்டி 24 பில்டிங் ஃப்ளோர் பில்டிங் இருக்குன்னு சொல்றாங்க இருக்காது சத்தமா சொல்லுங்க காரியம் இருக்குல்ல காமி இருக்கு இப்ப இங்கிருந்து காமிக்க முடியாது நான் கொஞ்சம் தூரம் போவோம் இன்றைக்கும் கர்த்தர் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் இங்க போது பார்க்க முடியுமா கர்த்தர் ஒரு வேலை வைத்திருக்கிறார் இங்க போது பார்க்க முடியுமா கர்த்தர் ஒரு பதவி வைத்திருக்கிறார் இங்க போது பார்க்க முடியுமா நீ கர்த்தரை தேடி அவர் சமூகத்தில் வாழ்க்கை கர்த்தரை சுகமாக்குவார் 12 வருடமாக பெருமாள் சரி இயேசுவை தேடி வந்தார் ஆனால் அவங்க சும்மா இருக்கு உலமா சொன்னாங்க இயேசுடைய சுவா இருக்கு இயேசு சுவா இருக்கு ஆனா நீ இருக்க வரும்பொழுதுதான் அவரை தொழுகை எல்லாம் அவரை தொட்டாலும் அது என்ன வருது இல்லையா இன்னைக்கு உன் வாழ்க்கையில கஷ்டம் ஆக்குவது அந்த வாலிபனை பார்க்க உடனே ஒன்று தம்பி கஷ்டம் உணர்வது நெட்ட போட்டாரு இருக்கும் போது எல்லாத்தோடையும் நீங்க வந்திருந்தாச்சு நீ பார்த்துக்கீங்களா ஒரு சின்ன காரியம் சொல்றேன் நெட்டு போடலாம்னு சொன்னேன் ஒரு கடலையோ ஒரு ஆற்றிலையோ ஒரு குளத்திலையோ நெட்டை போடணும் நெட்டை அப்படியே நைனா சரியா ஒரு பண்ண விழுகும் இது இருக்கும் அப்படின்னா அப்படியே கவர் பண்ணி எல்லாரும் இழுத்தோம் இழுத்து கடையில போட்டோன்னே நான் பார்த்துருக்கேன் மீன்கள் எல்லாம் உயிரோடு சொல்லி கொண்டது இருக்குமா அப்படி இழுத்துட்டு வரும்போது சில மீன் என்ன செய்யும் நெட்டுக்குள்ள வந்து குதிச்சு அதுக்கு போகுமா இப்ப என்ன பண்ண போறாங்க தெரியுமா வேறு ஒரு சான்று சொல்ற வழி கொடுக்கணுமோ நெட்டர் போடுன்னு சொல்ற முதலாவது ஒரு கூண்டி இருக்கும் முதல்ல சிக்கிற மீன் அப்படி அது வயசுல கொஞ்சம் உனக்கு என்ன மதிப்பு இப்ப நெட்டை போட்டு பிடிக்கிற ஒரு அனுபவம் கூண்டில் போட்டு பிடிக்கிற ஒரு அனுபவம் நெட்டை போட்டு பிடிச்சா தேவை இல்லாம போய் சேர வேண்டிய இடத்துக்கு தேவைதான் கேட்குமா ஆனா கூண்டில் போட வேண்டுமா கூண்டில் எங்க போகும் கூண்டில் கூட ஒரு சின்ன புழு இருக்கும் அந்த புழு ஒரு முக்கியில மாட்டிருக்காங்க
உள்ள போட்டு நீர் என்ன செய்யும்? புழு அப்படியே சேர்ந்து அந்த கொப்பியை சேர்த்து குளிக்கணும். அது போய் இந்த முழுக்க இருக்கிற முள்ளுல வீட்டுடைய பொருள் முள்ளு இல்லை, அந்த கொப்பிகள் அந்த முள்ளுல மாட்டிக்கும். சரியா? இப்பதான் இந்த மண்புழு ஆசைப்பட்டு தூண்டில் மீனுடைய வயிற்றுல போயிடுச்சு. இப்போ பிடிச்ச என்ன செய்வோம் தெரியுமா? அந்த குக்கை இழுத்தோம் பாருங்க, கடலாக இழுத்து பிடிக்கும். முதல்ல பிடிக்கும் போது என்ன பிடிக்காது? நெட்டை போட்டு பிடிக்கிறது. தெரியல, நெட்டு போட்டு பிடிப்பாரு, குக்கு போட்டு பிடிப்பாரு, தூண்டில் போட்டு பிடிப்பாரு. தூண்டில் போட்டா கடலாக வாயை கிழித்து தூண்டில் எடுத்துட்டு அந்த மீன் திருவிழப்படுத்தப்படுவார். தூண்டில் போடும்போது தூண்டில் எடுத்து மாற்றப்படியா இல்ல பெரிய வளர்ந்து தேர்வா வளர்ந்து மாற்றப்படியா? எப்படி உன்னை கற்று அழைத்து நமக்கு தெரியாது. சொல்லுவாங்க, நான் நழுவுறது பார்த்தேன், உனக்கு நினைச்சு தூண்டில் இதுதான் அமைக்கூடிய வாழ்க்கை. குடிச்சா கடவா தெரிந்து வரும். அதனால ரொம்ப மோசமாக இருந்தார். கலவரத்தில் கட்டத்தில் வந்தமையே இவ்வளவு வந்தாங்க. என்ன தெரியும்? செவ்வாய்க்கிழமவா சனிக்கிழமவா நெட்டப்பட்டு கூப்பிடுவாரு, பெரிய வலையடித்து கூப்பிடுவாரு. சொல்லுவாங்க, அதெல்லாம் முடியாது, நான் உங்களுக்கு வேலை இருக்கு, தூண்டி வேலையிலிருந்து முடிச்சு வெளியே போவாங்க. அப்படி சொல்லுவாங்க, மாஸ்டர் மீட்டிங் இருக்கு, அறியாம நெஞ்சு வெடிச்சு டாக்டர் பண்ணணும், ஸ்கேன் பண்ணணும், கிழிச்சு அந்த அனுபவங்களை போகிறாங்க. யூனிவர்சல் அடுத்திருக்காங்க. Political interpretation அப்படின்னா having to do with perceived discussion, having to do with perceived discussion. Polymorph அப்படின்னா Greek word polymorph. Polymorph war யுத்தம். இரண்டாவது அனுபவம் political interpretation having to do with perceived, S-I-E-R-C-E, perceived discussion. Okay, polymorph, P-O-L-E-M-O-S, polymorph அப்படின்னா war என்றார். இரண்டாவது, உங்க வாழ்க்கையில முதல் எப்படி அனுபவத்துக்குள்ள உங்களை கஷ்டப்படுத்தினாரு, எப்படி இருந்தாலும் இன்வால்வ் பண்ணாரு. That is all people, things in the world and what particular group ஒரு மாதிரி தனியாக செயல்படுகிறது. இரண்டாவது political interpretation என்று சொல்கிற பொழுது all was addressing a particular situation created by the false preaching within the Ephesian church. இரண்டாவது பார்த்தீங்கன்னா எப்போதுமே அவங்களுக்குள்ள யுத்தங்கள் நடந்துகிட்டே இருக்கு. குடும்பத்தில் பாருங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் வீரர்கள் இருந்தாங்கன்னா அடுத்த நிமிஷம் 12 லட்சத்துக்கு செயல்படும். 12 லட்சத்துக்கு செயல்படும் பின்னாலே வரும். எல்லாம் முடிஞ்சு இந்த மாசம் நாங்க ஒரு சம்பளம் முடிஞ்சு சம்பளத்தை வாங்கிட்டோம், வீட்டுவார கட்டிட்டோம், கட்டிட்டோம், கலந்து கட்டிட்டோம், ஆட்டோ கட்டிட்டோம், குடிநீர் கட்டிட்டோம், தப்பு கட்டிட்டோம், ஆட்டோ கட்டிட்டோம், எல்லாம் ரெடியாது. அதிகமாகவே பர்மிஷன் இந்த மாதம் சொந்தக்காரங்க வந்து போயிருக்கான். எல்லாம் செலவழிக்கும் போது ஒரு 5000 10,000 மீதி கூட இருக்கு. அந்த ஒரே கூட்டுக்கார சொல்லுவாரு, இதை போன ஆஸ்பத்திரி போகணும், எல்லா டெஸ்ட்டை பண்ணிருக்காங்கன்னா 6,000 ரூபாய் இருக்கு. யாருக்கு? பொலிட்டிக்கல் இன்டர்பிரேஷன், அனாவசியமான கன்செப்ட், ஏறும் இருக்கணும். அவங்க யுத்தம் பண்ணுவாங்க. யாரோட? தேவனோட, சபையோட. ஒரு வாக்கியம் பிரயத்தனை வந்தா எனக்கு ஆசீர்வாதம், சனிக்கிழமை வேலைகளுக்கு எனக்கு ஆசீர்வாதம் கேட்க மாட்டாங்க. தேவத்தையும் உடல் அது குரூப் இருக்கிறாங்க. அவங்க ஏன் சொல்றாங்க தெரியுமா? அவங்க
வீட்டுக்கு நிறைய வெளியூர்காரங்க வருவாங்க. நிறைய டிவி சேனல் ஓடிட்டே இருக்கும், ஓயாம பிரச்சனை ஓடிட்டே இருக்கும். அது வந்து அவங்களுக்கு எத்தனை ஞானமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாத ஒரு உலகத்தில் முழுவதும் எல்லாம் அறிந்து சொல்லிவிட. இதனால என்ன இது அவைக்கு போய் கட்டிய இடம் கட்டிய மக்கள் ஒரு கட்டியம் இங்க இருக்கு. இவன் சொல்லுவா இவன் மற்றவனே தெரியும். அது என்ன சொல்றாரு படித்து பாருங்க. ஒரு தீமத்தை உடனடியாக 18 கொண்டு தந்தேன் சீக்கிரம். உன்னை குறித்து நல்ல போராட்டம் செய்யும்படி உனக்கு ஒப்புவிக்கிறேன். நல்ல மனசாட்சி உடையவனாயிரு. Paul continues his charge to Timothy, who is to draw upon available resources. என்ன சொல்றாரு? வாழ்க்கையில எதை வேணுமா? available resource. available resource என்ன? இருக்கிற அவங்களுக்கு பார்க்க முடியுமா? பட் available resource என்ன? ஒரு என்ன ரிசோர்ஸ் இருக்கு? உங்க வாழ்க்கையில் என்ன ரிசோர்ஸ் இருக்கு? available சரியா? வீட்டில் என்ன இருக்கு? அவைலபிள் என்ன இருக்கு? சொல்லிட்டு போனோம் நம்ம பஸ்ஸுக்கு மாதிரி என்ன இருக்கு? சாப்பிட அவைலபிள் ரிசோர்ஸ் சொல்லுங்க. என்ன இருக்கோ அதை நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்தி கொள்ளணும். நம்முடைய ஞானம், நம்முடைய அறிவு, நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணங்கள் நம்ம கற்பனைக்குமாக எதை வைத்திருக்கிறாரோ அவைலபிள் ரிசோர்ஸ். என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? மோசடி கேட்கிறது என்ன பாருங்க. மோசடி அடையாளத்தை கொடுக்கிறார். வாட் இஸ் அவைலபிள் ரிசோர்ஸ்? போடும் உங்களை என்ன இருக்கு? கொஞ்சம் என்ன இருக்கு? அதாவது உங்களுக்கு என்ன இருக்கிறது? கொஞ்சம் மாவு என்ன ரிசோர்ஸ்? அதை வச்சு கஞ்சக்கான முழுமையும் நடக்கிறது அப்படின்னு உங்கள்கிட்ட என்ன இருக்கு? கொஞ்சம் தேவன் கொஞ்சம் தேவன் எப்படி எப்போதும் அந்த சமூகத்தை விடுதலை அப்ப வெளிப்படுத்த 3 இருக்கிறார். கொஞ்சம் வருடங்கள் என் நாமத்தை அறியாமல் என் வசனத்தை செய்யப்பட்டபடினால் சிறந்த வருகிறேன். ஒரு உனக்கு இருக்கிற தலை அது யாருக்கு செலவு பண்ணும்? உனக்கு இருக்கிற தலை எப்படி செலவு பண்ணும்? உனக்கு இருக்கிற தலை அது யாருக்காக செலவு பண்ணும்? அதுதான் என்ன சொல்றாரு? அடுத்த காரியம் சொல்றாரு. Who is to draw upon available resource. அடுத்து சொல்றாரு ரொம்ப முக்கியமான பழக்கம் ரிமைன் ஃபெய்த்ஃபுல். உன்னை என்ன இருக்கு அது யூஸ் பண்ணுங்க. அடுத்து சொல்றாரு நீ முடிவு பண்ணுற உண்மை என்ன? ரிமைன் ஃபெய்த்ஃபுல். யாருக்கு? ஃபர்ஸ்ட் தேவை பார்க்கல. அதனால அவர் பேரை சொல்றாங்க. நேற்று பார்த்தீங்களா யூடிலிட்டி பில்டிங் மாதிரி ஏழு பார்த்தீங்களாமா? ஏற்று பார்க்கல. ஆமா இது மூலமா இங்க இருக்கிறதா தெரியுது எடுக்கப்பட்டு அதான் தம்பி சொன்னேன். ஒரு வார்த்தை ஆஸ்திரேலியா நல்லா பார்த்து அப்படின்னா நான் சொன்னேன் நெட்டை போட்டு கொடு வலை விரித்து பிடிக்க மாட்டேன். கூட்டில போட்டு பிடிச்சு உனக்கு புத்தி இல்லை. ஏன் கட்ட ஆஸ்திரிக்கன்னு சொல்றேன்? கட்டம் எப்படி ஆஸ்திரிக்கணும் நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டேன். நான் சொல்லுங்க மாஸ்டர் தான் ஒரு மாஸ்டர் இங்கிருந்து தன் வீட்டை சாமி பண்ணிட்டு கேரளா போகும்போது சாமியை யாரை கொடுத்தாரு? என்ன கொடுத்தாரு? என்ன சொன்னாரு? உனக்கு வேண்டுதான் எடுத்துருக்காங்க. நீ என்ன பண்ண? எனக்கு தெரியும். இதனால 7 வருஷத்துக்கு நடந்து ஒரு காரியம். இந்த மாஸ்டர் இந்த தமிழ் உண்மையா மாஸ்டர் எப்பொழுதுமே இவன் தான் வைத்தாங்க. சாவி எடுத்து போயிட்டாங்க. கேரளா போனேன் தப்பி எல்லாரும் மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. வீட்டே காரு ஸ்கூட்டர் பைக் இருக்கிற டிவி வாசனை எல்லாம் போய் கொடுத்தாங்க. இவன் என்ன தெரியுமா?
ஏன் இதை பார்த்து தான் கேரளா போகணும், நான் போக மாட்டேன், இவன் வேணும் சாதி இவன் கேரளா போயிட்டான். மாஸ்க்கு நிறைய எடுத்து வைக்கும். மாஸ்க் வந்து அழைக்கல, அவர் போனார், இவனை அழைக்கல, இவன் போனான். போது காசு போட்டு தான் போச்சு. அந்த நேரத்தில் ஆன உடனே இந்த பிசினஸ் மிஸ் ஆயிடுச்சு. காசு போய் கொண்டு போன சில ஹோம் மிஸ் ஆயிடுச்சு, சில டாலர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. எடுக்கும் போது எதிர்த்து ஏற்போம் நேராக போய் தரக்கூடிய அப்படின்னா கொண்டு போய் என்ன சென்டர் போடுவேன் போட்டாங்க. அப்படியே அந்த காலையில் மதியானம் காலையில் மதியானம் காலையில் மதியானம் அவ்வளவு நாட்டில் திரும்ப எழுதிக்க போயிருந்தேன். அப்போ பண்ணிட்டேன். இதுவும் ஆமா இதுதான் தாராளத்துக்கு பார்ப்போது எல்லாம் பொழுதா எல்லாம் நடந்தான். சொல்றேன் பார்த்து இது எல்லாம் என் கூடவே இருந்து பார்த்த மாதிரி சொல்றீங்களே, கூட இருந்து பார்ப்போம். ஏற்கனவே ஞாபகம் ஆபரணம் போதே நானும் ஏற்கனவே ஆபரணம் பார்க்கறதே நானும் இருக்கேன். அது இருக்கு நான் கேட்க இவன் பைத்தியம் முடிக்கணும் ஆபரணம் என்ன வருது இருக்கு ஆபரணமாக நான் இருக்கேன் கொண்டு நான் பேசுறேன். அந்த மாதிரி சொல்றேன் உங்களோட நாளில உங்களோட இருந்தது இருக்கு. இது ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை இதுதான். இதை கொஞ்சம் நானே சொல்லி கொடுத்தேன். Remain faithful and consider two bad examples in the church. இரண்டு மோசமான அனுபவங்களை கர்த்தர் சுட்டி காண்பிக்கிறார். 18 முதல் 20 வரை நீங்கள் போய் வாசித்துப்பாங்க. இந்த போய் வாசித்துப்பாங்க. இப்போ நான் வந்து ஒரு இந்த காரியத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுறேன். ஓகே, விவாதித்து பாருங்க. ஆவிக்குரிய சபை மூணாவது கல்ச்சரல் இன்டர்பிரேஷன். ஏன் இந்த கல்ச்சரல் இன்டர்பிரேஷனுக்குள்ள போற நம்ம அடிக்கடி அப்படின்னா இங்கே சில காரியங்களை சொல்லி கொடுக்கிறாங்க. ஏன் இந்த கல்ச்சரல் அப்படின்னா நிறைய நேரங்களில் ஆவிக்குரிய காரியங்களை செய்யாம பல காரியங்களை தங்களுக்கு நடத்திட்டு கொள்றாங்க. மூணாவது காரியம் அது வசனமான சொல்றேன், எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அப்பொழுது ஒரு முதல் 15 அது ஒரு பயணிக்க essential and removed with the loss of privilege specifically for those false teachers. நீங்க வந்து நிறைய ஜனங்கள் விடுதலுக்கு காரணம் கல்வர் உபதேசம். நீங்க ரொம்பவே நினைக்கிறாங்க எது நினைக்கிறாங்கன்னா கல்வ உபதேசம் ஒரு சபையில அது ஒரு சிறப்பு பட்டது அல்லது ஒன்றுபடுகிற ஊழியர்கள். கல்வ உபதேசம் ஊழியர்காரர்கள் அங்கிருந்து மத்தியில் மட்டும் பரவ கூலி ரெண்டு பெண்கள் கூலி பேசுகிற பொழுது அந்த கல்வ உபதேசம் ரெண்டு பெண்கள் உட்கார்ந்து பேசும்போது கல்வ உபதேசம் எப்படி உபதேசம் வரும்? இவங்க தெரிஞ்சு பேசுவாங்க, அவங்க தெரியாத பேசுவாங்க. இவங்க தெரிஞ்சு பேசுவாங்க. நீங்க பார்த்து நான் கேட்க அது உண்மைதான், என்னுடைய உண்மை பதில் கல்வ உபதேசம். யாரோ சொன்னாங்களா நான் சொன்னேன், யாரோ கேட்டாங்களா நான் கேட்டேன். இதெல்லாம் இருக்கு. சபையில இந்த ரெண்டாவது காரியம் பார்த்தீங்களா, பாலிடிக்கல் இன்டர்பிரேஷன் அப்படின்னு சொல்லும்போது இந்த பாலிடிக்கல் வார்த்தைக்கு இவங்க தேவையில்லாத ஒரு காரியத்தை பேசி ஒரு யுத்தத்தை கொண்டு விட்டுருவாங்க. அதிகமா என்ன நினைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பக்கத்துல ரெண்டு வீடு இருக்கு, பக்கத்துல வீடு இருக்கு. அந்த கணவன் காலையில் கணக்கு எழுதி போயிடுவாரு. அந்த வீட்டுல வெளியே இருப்பாரு. இவர் வெளியே போகும்போது அவர் பார்த்தேன் அவர் இவங்க ரெண்டு பேருக்குள்ள நல்லா அண்டர்ஸ்டாண்டிங். இது பாத்தீங்களா, இது எழுதி கேட்டீங்களா, நியூஸ் பாத்தீங்களா, நல்ல ஒரு டென்ஷனாக போயிட்டே இருக்கும். திடீர்னு உதாரணம் வார்த்தை கூப்பிட சொன்னேன்,
நாம் பொறுப்புன்றாங்க உங்களுக்கு அந்த வார்த்தை கேட்டார் அந்த ஆள் வந்து உதாரணம் அட்டையை குறித்து கேள்வி கேளுங்க அப்படின்னு என்ன கேட்டார் எவ்வளவு புரியும் என்ன பக்கத்து இல்லையா ஏன்னா எப்ப அங்கேயே போய் வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு அங்கேயெல்லாம் அதுதான் வேலை வாழ்ந்துட்டு ஊழியர் இருக்காரு அடுத்த இருக்காரு இது இருக்காரு என்ன பற்றி பேசணும் எவ்வளவு பற்றி பேசணும் உன் பிள்ளை எப்படி பேச மாட்டோம் அடுத்த பிள்ளை எப்படி பேசுவோம் வேற பேசுவோம் இதுக்குள்ள கொஞ்ச நேரம் ஆனவங்க ரொம்ப க்ளோஸா போனா என்ன ஆயிடும் டேக்ஸ் க்ளோஸ் ஆயிடும் இவங்களுக்குள்ள உடனே இந்த ரெண்டு அவங்க வருவாரு இது ஏற்கனவே முன்னாடி வந்து எல்லாத்தையும் உண்டாவது பார்க்கமா இருக்கும் காப்பி முதல்ல கேள்வி எல்லாத்தையும் போயிட்டு இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் நீங்க போகும்போது அந்த பொம்பளை எல்லாம் காலம் அர்த்தம் அடுத்த அவர் இப்படி போய் யார் காரணம் யார் காரணம் உன் வீட்டுக்கு உன் முடிச்சு சம்பாதிச்சு கொடுக்குறான் அவன் அடிப்படை வாங்கி போடுறான் பர்னிச்சர் வாங்கிட்டு போடுறான் கரண்ட் பில் தரலாம் போன் பில் தரலாம் எதுலாம் தெரியும் உன் வேலை என்ன தெரியுமா போட்டு அது போட்டு போய் சாப்பிட்டு செவ்வாய்க்கிழமையா அது சனிக்கிழமையா அது சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீட்டு இருக்கியா வீட்டுக்கு இது வேதத்தை படி செவ்வாய்க்கிழமை சொல்லி கொடுத்தாங்க வியாழன் சனிக்கிழமை போகும் சனிக்கிழமை என்ன பண்ணாங்க ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு மூணு மண்டே டைம் தெரியாது ஒரு வாரத்துக்கு போதுமான வாசனங்கள் தேவன் கொடுக்கிறாரு வாழ்க்கையை உயர்த்துகிறதுக்காக வாழ்க்கையை வேதம் இருக்கிறதுக்காக ஏன் வயது படிக்கிறதுல உபவாசிக்கிறதுல அப்படிங்கிறதுல அடுத்த ஒரு காரணம் நியாயம் என்ன தெரியுமா all the time the cultural interpretation. You know the culture of Christianity. கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறோம் அந்த முன்பாக அடுத்த வேலையை எதுவும் தரக்கூடாது அந்த ஒரு வேலைக்கு அவன் அதையே வரமாட்டான் அவரு ஒரு நாள் ஆய்வு வச்சிருக்கான் அவ்வளவு சந்தோஷம் பாட்டு ப்ளூக்கள் சட்டையும் டாக்டர் கழிவு பாட்டு மஞ்சள் பொருள் பாட்டு மழை அந்த பொருள் ஆட்சி கொடுத்தாங்க இதெல்லாம் அந்த பொருள் சீக்கிரம் அடுத்த பள்ளியே சொல்லிட்டு நான் மற்ற ஒரு சுற்றையே ஓடுறதுதான் ஏன் நான் வந்து ஏன் சூழலாம் This is what the God is wanting here. There should be three cultural interpretations. Paul சபைக்கு சொல்றாரு நீ எப்படி இருக்க வேண்டியவர் முதல் காரியம் சொல்றாரு யூனிவர்சல் இன்டர்பிரேஷன் political interpretation the third is the cultural interpretation இந்த மூன்று காரியங்களை உங்களுடைய பாதையிலே தேவன் கையிலே சேர்த்து அதிகாரங்களே நீ கிறிஸ்தவரா கிறிஸ்துவுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன சபைக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன கர்த்தர் கையிலே கொடுக்கிறது அழகான ஊழியத்தை நீ செய்யாமல் என்ன செய்வது என்கிறார் இது கடைசி காலம் சபையே சபையை குறித்து கடைசி காலம் உங்கள்கிட்ட வாசம் இல்லை உங்கள்கிட்ட தேவ சமூகம் இல்லை உங்கள்கிட்ட தேவ இலக்கம் இல்லை உங்கள்கிட்ட தேவ வல்லமை இல்லை ஆகிய தேவ சுகமும் இல்லை சீக்கிரத்து இவைகள் இல்லாதபடியாலே சத்து வீட்டுக்குள் நுழைய போவது இவர்கள் இருந்தால் நீ தேவை இது இல்லைன்னா உனக்குள்ள விசாரணை பெரிய செய்ய போகிறார் நீ தேவனுக்கு அடுத்த காரியம் சொல்றாரு நான் தேவனுக்கு அடுத்த காரியம் இருக்க வேண்டாமா ஏன் அங்கே தேவை செய்கிறேன் இன்னைக்கு கூட இருதயத்தை கடினப்படுத்தி உன் இருதயத்தை காட்டிக் கொள்ளவில்லை என்றால் என் தேவனாக கட்டணம் போகவில்லை மூணு காரியம் இருபது சமையல் இருக்கு மூணு காரியம் முதல் காரியம் சொல்றீங்க எப்பவாவது பிரச்சனை ஆண்கள் பெற்றிருக்கு எங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அவங்க இதை பண்ணாங்க அவங்க பண்ணாங்க அது சொன்னாங்க ஏதாவது பிரச்சனை இருக்குமா all was addressing particular the false teaching தவறான ஒரு போது இவங்களை வச்சு நம்ம அதை சொல்றது
அவங்களுக்கு தப்பா சொல்றது இதுதான் ஒரு காரணம். நீ சபையில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரணம். அவசியம் அல்ல. எனக்கு செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. நிறைய காரியங்கள் நடக்கிறது. அதையே செய்ய நேரம் இல்லை. இன்னைக்கு காலையில குளிச்சுட்டு வர ஒரு பாட்டு ஆதரவு கொடுக்குறேன். என் பயம் வந்துருக்கு. சத்தங்கள் தேவைக்கு பாட்டு ஆதரவு சொல்லி வர பயம் நினைக்கிறேன். பறந்து பாருங்கள், உயிரை பறந்து பாருங்கள், சின்ன குட்டி குருவி அதற்கு கொடுத்தாது. என் சிட்டி பிள்ளை ரொம்ப பிடிக்கும். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாட்டு எழுப்பாரு. பாட்டு ஒன்று வருது, வாக்கியம் வருது. நேற்று சொல்லி கொடுத்தேன். ஏன் சொல்லலாம் இருக்கு சொல்லலாம். அவ்வளவு வேலை கொடுத்துட்டேன். பாடிக்கிட்டே இருக்கோம், பாட்டு வலிக்கிட்டே இருக்கோம். யாரை பற்றியாவது நினைக்கிறதுக்கு யோசனை இருக்குமா? சொல்ல யோசிச்சு பார்க்கணும். இதோட டைம் அந்த என்ன பேசணும்? இது கொஞ்சம் கஷ்டமான செய்தி. சம முடியாம கொஞ்சம் பேர் கடிக்க வருவாங்க. நான் சொன்னேன், அதுவே உமக்காக ஓடவும் சரி, உமக்காக மாதிரி என்னை தொழுகிறோம் கண்மணி இதயத்தில் கஷ்டம் வைக்காது. கஷ்டம் இருக்கிறது. ஒருவேளை பிரச்சனை என்ன பார்த்து கஷ்டம் என்னை பற்றியே கேட்டிருக்கிறார்கள். நீ நினைக்கக்கூடியவள் கஷ்ட ஒரு சந்தர்ப்பத்தில் மனம் திரும்புவதை சொல்றது. இது மனம் திருந்தாலும் மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு கண்ணை எடுத்துக் கொள்வது என்ன அர்த்தம்? விளக்கு கண்ணை என்ன தெரியுமா? எங்கிருந்து ஒன்று வருதோ அதை ரிமூவ் பண்ணிடுவார். புரிஞ்சு கொள்ளுங்க. உனக்கு எந்த வழியா பணம் வந்தது, யார் உனக்கு பணம் கொடுக்குறாங்க, அதை எல்லாம் பண்ணிடுவேன். பணம் திரும்பாத பட்சத்தில் நம் விளக்கு கண்ணை எடுத்துக் கொள்வது. நான் விளக்கு வழிகாட்டு விளக்கலாம். இப்ப கணவன் சம்பாதிப்பா மனைவி சார்ந்து கொடுவா வகைச்சிட்டு இருப்பார். கருத்து சொல்றாரு, வாயை மூடுங்கிறாரு. இப்ப திரும்ப மாட்டேன்னு சொல்றாரு. அவரு இங்கே இருக்காரு. இப்ப 3 பேருமா கிளம்புறாரு. ஊழியர்களுக்கு வீடு விழாத்திரிக்க பேசுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கும் வேலை வீடு கட்டிடுறாரு. வாடகை எடுத்துறாரு. சாப்பாடு என்ன பண்ணுங்க, எந்த வீட்டில் சோறு போடுறாங்க, எந்த வீட்டில் பேசுனா வீட்டுக்கு சோறு பார்ப்போம், சோறு வாங்க போகணும். கற்று எடுத்து முடியுமா? One is universal interpretation, political interpretation, or cultural interpretation. You try to learn the Christian culture. Don't ever fall with anyone. Don't yourself involve various things, but involve in Christian activity. In God bless you. It goes to rise and look at the God. That's what is some of the blessing. Not to find someone. But it's not that don't be found someone. That's why prayer of the years of the prayer. வல்லமை 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 தேவ வல்லமை 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 தேவ வல்லமை நாதவானே என்னையே நேசக்கரம் தீட்டியே நாதவானே என்னையே நேசக்கரம் தீட்டியே வல்லமை 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 தேவ வல்லமை வல்லமை வல்லமை
உமக்காக எப்பொழுதும் முடிய காத்திருக்கிற உங்களுடைய அனைத்தை தள்ளிவிடாத உண்மையும் உத்தமமான பிள்ளைகளாக பிரகாசிக்கிறார். ஒவ்வொரு முகமும் பிரகாசிக்கிறார். கை தூக்கினாங்க ஆனா கஷ்டம், சிலர் கை தூக்கினாங்க வியாதி, இன்னும் சிலர் கை தூக்கினாங்க உண்மையான சந்தோஷம் இல்லை, இன்னும் சிலர் கை தூக்கினாங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் தேவ வல்லமை தேவ கல்லல் உடனே இறங்கி இருக்கிறது. எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் விடுதலை இருக்கிறார். குறிப்பா ஒரு பெரிய கூட்டப்பட்ட ஒரு கூட்டை கட்ட அமைப்பு பருவது கூட்டப்பட்டது எப்படி பருவதற்கு அது வல்லமை. இனி பிரவேசிக்கலாம். என்ன தேவையோ எது தேவையோ அது கர்த்தர் இன்றைக்கு உன் கையில கொடுத்து விட்டார். For the offering song, I